அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 2/6/2026 முதல் 26/6/2027 வரை உள்ள இந்த தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அளவான ஆசையும் குறைவான தேவையும் நிறைவான வாழ்க்கைக்கு வழி என்பதை உணர்ந்து எப்பொழுதும் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் 2 முதல், அதாவது இந்த தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. 8இல் சென்று மறைவதால் எந்த செயலையும் நிதானத்துடன் கையாண்டாலே போதும், உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வு காண்பீங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தில் அமைதி இருக்குங்க. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா அதையெல்லாம் மீண்டு வந்துடலாம். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கணுங்க. அதே போல் பிள்ளைகள் கேட்டுவிட்டார்களே என்று கையிருப்பையும் நம்ம கரைக்கக்கூடாது. பேச்சிலும் செயலிலும் எப்போவுமே நிதானம் அவசியம். சந்தேகத்தால் பார்த்திங்கன்னா நல்லவர்களின் நட்பை இழந்து விடக்கூடாது. அதனால் எதையுமே நிதானமாக யோசித்து செயல்பட நேரம் இது. போலியான நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. இந்த நேரம் அது மாதிரி முக்கியமான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் எதுலையுமே முதலீடு செய்வதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். வீண் பழிகள் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடுங்க. திடீர் பயணங்கள் இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கம்பீரமாக பேசுவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு ஆதரவாக எல்லாருமே இருப்பாங்க. எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருள்களை வாங்குவீங்க. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தாயாருக்கு இருந்து வந்த மருந்து மாத்திரை செலவெல்லாம் இனி படிப்படியாக குறையும். அதாவது தாய் தந்தை வழி சொத்து வந்து கைக்கு வந்து சேரும். சிலர் பார்த்திங்கன்னா பழைய சொத்தை விட்டு புதிதாக சொத்து வாங்குவீங்க. அதே சமயம் பழைய வீட்டையும் விரிவுபடுத்தி கட்டுவீங்க. புதுசாக வாகனங்கள் வாங்குவீங்க. உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன்லாம் இந்த நேரத்தில் விலகும். அதே நேரம் குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக பண வரவு இருக்குங்க. அரசு காரியங்களில் அலட்சியமாக இருக்காதீங்க. திடீர் பயணங்கள் வந்து கூடி வரும் இந்த நேரத்தில். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தணும். இந்த நேரத்தில் உங்களோட ராசிநாதனான குரு பகவான் தனது நட்சத்திரத்தில் 2/6/26 முதல் 18/6/2026 வரை பயணம் செய்வதால் உங்களின் தனித்திறமை வெளிப்படும். இந்த நேரத்தில் புதிய கோணத்தில் பண பிரச்சனைகள் தீரும். பல பிரச்சனைகளை கையாண்டு அதுக்கும் தீர்வு காண்பீங்க. பிரபலங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் அறிமுகமாவாங்க. எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்குங்க. தைரியாதிபதியுமான சனி பகவானின் நட்சத்திரத்தில் 18/6/26 முதல் 19/8/26 வரை குரு பகவான் பயணம் செய்வதால் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். இழந்த தொகை கைக்கு வரும். அடகில் இருந்த நகைகளை மீட்பீர்கள். சொந்த ஊரில் உங்களோட மதிப்பு கூடுங்க. அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவீங்க. அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு யோக காலமாக அமையும். இந்த நேரம் புதிய தொழிலதிபர்கள் வெற்றி பெறுவார்கள்ங்க. அதாவது பாதக ஜீவனாதிபதியுமான புதனின் நட்சத்திரத்தில் 19/8/2026 முதல் 31/10/2026 வரை மற்றும் 25/1/2027 முதல் 26/6/2027 வரை குரு பகவான் பயணம் செய்வதால் வீண் செலவுகள் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க யாருக்கிட்டையும். உத்தியோகத்தில் வேலை சுமை கூடும். அதாவது அம்மாவின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து போவதும் நல்லதுங்க. பூர்வீக சொத்து வழக்கில் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
யார் மனதையும் புண்படுத்தும்படி பேசவோ செயல்படவோ கூடாதுங்க. கேதுவின் நட்சத்திரத்தில் 31/10/2026 முதல் 25/1/2027 வரை குரு பகவான் செல்வதால் தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் எல்லாம் உடனே முடியும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் வரக்கூடும். ஆன்மீகத்தில் மனம் லயிக்குங்க இந்த நேரத்தில். அதே நேரம் கர்ப்பிணி பெண்கள் அதிகம் பாரம் சுமக்க வேண்டாம். வீட்டில் முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. சாலையை கடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இந்த நேரம், கவனமாக போங்க. பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவி புரிவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வியாபாரத்தில் திடீர் லாபத்தால் திக்கும் காடுவீங்க. நவீன விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கல்ல சுமூகமான நிலை ஏற்படும். சிலர் பழைய கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. ஹோட்டல், ரியல் எஸ்டேட், வாகன உதிரி பாகங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள்ங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையே செலுத்தி விடுவீங்க. கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகுங்க. உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. மேலதிகாரியின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட நெருக்கமாவீங்க. அதே சமயம் சக ஊழியர்களிடமும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. புதிய வாய்ப்புகள் வந்தால் யோசித்து முடிவெடுங்க. கணினி துறையினருக்கு சலுகைகள் கிடைக்குங்க. கண் பார்வை கோளாறு, முதுகு தண்டில் வலி கொஞ்சம் வரும். அதை உடனே பார்த்துக்கிறது நல்லது. கலைஞர்கள் உங்களின் திறமையால் சாதித்து காட்டுவீர்கள். இந்த குரு பயிற்சி சிந்தித்து செயல்பட்டு சாதிக்கும் காலமாக உங்களுக்கு அமையும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்சை திருநனிப்பள்ளி நற்றுணையப்பர் கோயில் தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும். அதே போல் ஆசிரமத்தில் வாழும் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவும் பொழுது அனைத்திலும் நன்மையே கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.